ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்தோட மேட்ச் ரிவ்யூ தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே பேட்டிங் போயிருக்கலாம். அதை விட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பவுலிங் போயிட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் நல்ல ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஒரு நல்ல டோட்டலாக ரெடி பண்ணி போட்டுடுறாங்க. அது தெரியாமல் இவங்களாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேசிங்னு சொல்லிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட வந்தாங்க. ஆரம்பத்தில் நல்லா பவுலிங் பண்ண இங்கிலாந்து வந்து 10 ஓவருக்கு 79 ரன் அடிச்சிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 4 விக்கெட் விழுந்துருச்சு. 4 விக்கெட் விழுந்துருச்சு. கிங்கு, ஹோப்பு, ஹெட்மயரு எல்லாருமே அவுட்டு. ஹெட்மயர்லாம் ஒரு நல்ல ரன் தான். இவர் 23 ரன்னு ஒரு 12 பாலில் அடித்து கொடுத்தாரு. ஆமாம், ரோஸ்டன் சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 பாலுக்கு 30 ரன் கிட்ட அடித்தார். அவர் வந்து கொஞ்சம் தட்டி ஒரு 5 ஓவர் விக்கெட் விழாமல் கொண்டு போனார். 10 ஓவரில் அவர் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் அடியே ஆரம்பம். ரெண்டாவது செகண்டு 10 ஓவருக்கு 116 ரன் இங்கிலாந்து கொடுத்துட்டாங்க. சரியா, ஆதில் ரசீதை தவிர எல்லார் ஓவரையும் பிரின்னு பிரித்து எடுத்துட்டாங்க. வில்ஜாக் ஓவர்லாம் ஓட விட்டாங்க. இந்த நேரத்தில் இங்கிலாந்து பண்ண மெயின் தப்பு, பெத்தலுக்கு ஒரு ஓவராவது கொடுத்துருக்கணும். அடி விழுதுங்க. ஏன்னா பெத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா டூரில் கூட நல்லா போட்டு ஒரு மேட்சே வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பெத்தலுக்கு ஒரு ஓவரை கொடுத்து மூவ் பண்ணியிருக்கணும் நைஸாக. ருத்தர் போர்ட்ஸை எப்படியாவது அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் ருத்தர் போர்ட்ஸ் வந்து சரியான அடி, 76 ரன்னு, 7 6 விட்டு பிரிச்சிட்டாரு. லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு காட்டிட்டார். ஆமாம், அதுபோக வந்து ஹோல்டரு கடைசி நேரத்தில் ரொமாரியோ ஷெஃபர்ட் வருவான்னு பார்த்தா ஹோல்டர் வந்து இறங்கியிருக்காரு. ஹோல்டர் வந்து அடி பிரித்து எடுத்து ஒரு கேமியோ ஆடி 33 ரன் அடிச்சு கொடுத்து போயிட்டார். ஆக மொத்தம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 196 ரன் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஒரு சரியான டோட்டலு மும்பை கிரவுண்டில் வாங்கடன் மைதானத்தில். உண்மையிலே ஒரு நல்ல டோட்டலாக அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து பேட்டிங் ஆட வந்தாங்க. இங்கிலாந்து பேட்டிங் ஆட வந்து பவர் பிளேயில் ஒரு 67 ரன்னு ஒரு விக்கெட் போயிருந்துச்சு. சால்ட்டும் பட்லரும் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்டார்ட் தான். ஒரு பக்காவான ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதை வந்து அப்படியே பிக்கப் பண்ணி போகிறதுக்கு மிடில் ஆர்டரில் அந்தளவுக்கு பேட்ஸ்மேன் ஆடலை. டாம் பேடன் ஆடலை. பெத்தல் வந்து 33 ரன் அடித்தார். அவ்வளோதான். ஹாரி ப்ரூக்கும் சரியாக ஆட முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்ஜாக் ஆடலை, ஜிம்மி ஓவர்டன், எல்லா பிளேயரும் இருந்து யாருமே சரியாக அடிக்கலை. அதாவது 74 ரன்னுக்கு அப்புறத்துலேருந்து 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டாக போச்சு. சரி, அதையும் கடத்தி ஒரு 14 ஓவருக்கு 130 ரன்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மறுபடியும் அடுத்து 10 ரன்னுக்கு ஒவ்வொரு 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டாக போயிடுச்சு. சூப்பராக பந்து போட்டார் குடகேஷ் மோட்டி. அவர் வந்து 3 விக்கெட் எடுத்தார். அவர் வந்து சூப்பராக வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் அருமையாக பந்து வீசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பழைய வெஸ்ட் இண்டீஸ் டீம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங் ஆட விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கோர் அடிச்சிடுறாங்க. ரெண்டாவது இங்கிலாந்து வந்து நின்று இந்த பேட்டிங்கில் வந்து கடைசி வரைக்கும் ப்ராப்பராக அவங்க பேட்டர்லாம் நின்று ஆடி இருந்தாங்கன்னா, பொறுமையாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த சேஸ் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் அவசரப்பட விக்கெட்டு தன்னால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரோஸ்டன் சேஸும் பவுலிங்கில் வழக்கம் போல் ஒரு 2 விக்கெட்டை தூக்கிட்டார். இப்போ எல்லாருமே பவுலிங் அருமையாக போட்டாங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட்டுக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே அதிசயம். போன தடவை 5 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச்சில். இருந்தாலும் இன்றைக்கி அவர் ஒரு ஓவர் கொடுத்து மற்ற எல்லாருமே போட்டு நல்லா பவுலிங் போட்டாங்க. சோசன் கோல்டர் ஓவர் மட்டும்தான் அடி விழுந்துச்சு. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் இந்த தடவை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் 8 போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து சூப்பர் 8 போகிறதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் தரமான முறையில் ரெடி ஆகிட்டாங்க. இங்கிலாந்து நிலைமை தான் இன்னும் பரிதாபமாக இருக்குது. இங்கிலாந்து இதுக்கப்புறம் வர 2 மேட்சும் ஜெயித்தாங்கன்னா உள்ளே வரலாம். இல்லைன்னா கண்டிப்பாக உள்ளே வந்தாலுமே கஷ்டம்தான் இங்கிலாந்துக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க பவுலிங்கில். இந்த மேட்ச்சில் யார் பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக பிடிச்சிருந்துச்சோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ருத்தர் போஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்காக சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்த மாதம் ஐபிஎல்லில் மும்பைக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாரோ, அங்கேயும் ஒரு தரமான சம்பவம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அதுபோக டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 to 8 o'clock ஒரு மேட்ச் ஆடுறோம் டெய்லி எங்கள் கிளப் டீம்லேருந்து. அதோட லைவ் வந்து டெய்லி வரும். நீங்கள் பாருங்கள், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் கிரிக்கெட் மேட்ச் லைவு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.